Hey guys, good morning. Welcome back to the channel. முதல்ல நில்லு அப்புறம் வந்து சொல்லு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு சொல்லி செட்டப் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இல்லையே. ஸோ என்னோட ரைடிங் கியர்ஸ் பத்தி தான் கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போயிடலாங்களா? வாங்க போலாம். ஃபர்ஸ்ட் நான் ரைடிங் ஜாக்கெட் தான் வாங்கினேன். ஸோ நான் யூஸ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா ரைனெக்ஸ் பிராண்டு. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் ரைடிங்க்கு போகும்போது நான் ஃபர்ஸ்ட் ரைடிங் ஜாக்கெட் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரைடிங் ஜாக்கெட் தான் ஃபர்ஸ்ட் வாங்கினேன். இதான் நான் ஃபர்ஸ்ட் வாங்கின பொருள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வென்டிலேஷன். ஏன்னா மேக்ஸிமம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லடாக் டிரைவு அதுன்றது செகண்டரி. மேக்ஸிமம் நம்ம வந்து ஃபுல்லாக சென்னைக்குள்ள தானே சுத்த போகிறோம். தமிழ்நாடுக்குள்ள தானே சுத்த போகிறோம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வென்டிலேஷன் இருக்கிற மாதிரி, ஏன்னா வந்து ஃபுல்லாகவே வந்து சிட்டி ரைட் தான் பண்ண போகிறோம் லாங் ரைடோட. ஸோ அதனால வென்டிலேஷன் அதிகமாக இருக்கிற மாதிரின்னு சொல்லிட்டு நான் இந்த ரைடிங் ஜாக்கெட் நான் சூஸ் பண்ணேன். இந்த ரைடிங் ஜாக்கெட்டோட ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வென்டிலேஷன் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே கொஞ்சம் இந்த இதெல்லாமே பார்த்தீங்கன்னாலே தெரியும். இங்கே இதெல்லாமே பார்த்தீங்கன்னாவே ஃபுல்லாகவே தெரியும். சப்போஸ் நீங்கள் ரைட் பண்ணாமல் ஒரு இடத்துல இப்போ டிராஃபிக் சிக்னல்ல அந்த மாதிரி எதனா நிற்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கொஞ்சம் உள்ளே வந்து ஹாட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணும். பட் ஆனால் ரைடிங் அப்போ கொஞ்சம் வென்டிலேஷன் உள்ளே இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் அது நல்லா இருக்கும். ஸோ அது பக்காவாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி நான் வாங்கும் போது 7,000 rupees. இதோட ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தலாம் வாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 2 பேட்ச் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா நீக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 2 பேட்ச் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா செஸ்ட் பேட்ச் மட்டும் வந்து லெவல் 1 செஸ்ட் பேட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கம்ஃபர்டபுள், நமக்கு தேவைன்னா அப்டேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து ஈஸியாக அந்த மாதிரி எடுத்துடலாம். நம்மளுக்கு செஸ்ட் பேட்ச் வந்து லெவல் 2 மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இதாக இருந்துச்சுன்னா இது நம்ம ஈஸியாக இந்த மாதிரி ரிமூவபிள் தான். எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டு நம்ம லெவல் 2 செஸ்ட் பேட்ச் வந்து போட்டுக்கலாம். ஸோ எல்லா இதுலையுமே ரைடிங் ஜாக்கெட்ஸ்லையுமே சரி இது மாதிரி வந்து நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணி ஈஸியாக மாற்ற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு லெவல் 2 இல்லை லெவல் 3 வேற எதனா இந்த மாதிரி வந்து பேட்ச் மாற்றிக்கணும் அப்படின்னு விரும்புறீங்கன்னா ஈஸியாக நீங்கள் மாற்றிக்கலாம். ஐயோ இந்த வயர் எங்கே சொருகுதுன்னு தெரியல. யோ யாரா சொல்லுங்க எங்கே சொருகுதுன்னு. நான் யூஸ் பண்ணுறது தான். இதுக்கப்புறமா அப்டேட் பண்ணணுன்றவங்களுக்கு அப் டு 1 lakh 2 lakh வரைக்கும்லாம் ரைடிங் ஜாக்கெட்ஸ் இருக்கு. நமக்கு இது போதும். நம்ம வந்து ரொம்ப பெரிய லாங் டிரைவ்லாம் போகிறது இல்லை. மீடியமாக ஃபுல்லாக ஆல் ஓவர் இந்தியா சுற்றுறதுக்கு இது போதுன்றது நான் நினைக்கிறேன். உங்களோட என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா ரைடிங் ஜாக்கெட் உள்ளே போடுறது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக டிஷர்ட்ஸே போட்டுக்கலாம். பட் ஆனால் ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து லோக்கலில் தான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். அமேசானில் தான் வாங்கினேன். இந்த பிராண்ட் தான் வாங்கியிருந்தேன் நான். ஸோ இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 350 ரூபா அது மாதிரி தான். நல்லா இருக்குது. ஃபுல் ஹேண்டு ஒரு டிஷர்ட்டு. இது வந்து நான் 3 கலர் வச்சுருக்கேன். ஒன்று வந்து பிளாக் வச்சுருக்கேன், ப்ளூ வச்சுருக்கேன், கிரே வச்சுருக்கேன். 2-3 கலர்ஸ் இருக்குது. இது கொஞ்சம் நல்லா இருக்குது. அதாவது ஆக்சுவலாக இது வந்து ட்ரை ஃபிட்டு, ஸ்போர்ட்ஸ்க்காக போடுறது. நான் வந்து இதுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன் நான். அண்டு தேர்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுஸ் தாங்க. ஸோ நம்ம எங்கெங்கே ட்ரைவ் பண்ணுறோம் அதை பொறுத்து க்ளவுசஸ் வந்து வேரி ஆகும். ஸோ நான் வந்து 3 விதமான க்ளவுசஸ் வச்சுருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிட்டியில் ரைட் பண்ணுறது, ஒன்று வந்து மீதி 2மே வந்து இதில் ரைட் பண்ணுறது தான், வின்டர் கிளைமேட்டில் ஓட்ட க்ளவுசஸ் தான். பட் ஆனால் அதில் 2 குவாலிட்டிஸ் இருக்குது. ஒன்று வந்து லெதர் க்ளவுஸு, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் என்ன வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, உள்ள கொஞ்சம் ஹாட்டாக இருக்கிற மாதிரி என்ற க்ளவுஸு. ஆனால் இருந்தாலுமே குளிர் வரும்போது ரொம்ப பயங்கரமாக குளிர தான் செய்யும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து சிட்டி க்ளவுஸ் பார்த்துட்டா, நான் யூஸ் பண்ணுறது வந்து இப்போ தான் ப்ரோ பைக்கர்ஸான க்ளவுஸ் தான். பெஸ்ட்டுன்னு சொல்லலாம், ரொம்பலாம் கிடையாது. 250 ரூபாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப டேமேஜ் அதிகமாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் இது யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்க. அது ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரு. நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரமாக நான் வேறு க்ளவுஸ் மாத்திரம் தான் பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. இது நம்ம இதுக்கு பதிலாக இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டோ வேறு அப்படிலாம் வந்து ரைனெக்ஸ் அந்த பிராண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி க்ளவுஸ் இருக்குது, நல்லா இருக்குது. அது கொஞ்சம் வென்டிலேஷன் வச்சு நல்லா இருக்கும். ஸோ அந்த க்ளவுஸஸ்க்குமே நம்ம போடலாம். இருந்தாலுமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அப்படின்னும் போது நம்ம ப்ரோ பைக்கர்ஸ் தாங்க எப்பவுமே நமக்கு வந்து செட் ஆகும். இது யாருக்கு ஓட்டு போட்ட? உனக்கு தானே போட்டேன். உண்மையை சொல்லு. சத்தியமா உனக்கு தானே போட்டேன். அந்த ஆள்கிட்ட என்ன சொன்ன? பெஸ்ட்னு சொல்லலாம். அவனுக்கு போட்டேன்னு சொன்னேன். ஏன்ட்ட என்ன சொன்ன? வந்து செட் ஆகும். இது போட்டேன்னு சொன்னேன். இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மை தானே. என்னடா சொல்ற? அண்ணே அவர்கிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை மரம் சின்னத்துல ஒரு குத்து. ஆக மொத்தம் 2 குத்துனே. 3ஆவது குத்து நான் குத்தவா? குத்துனே. உன் கையை தரோளமா குத்துனே. எல்லா கட்சிக்காரங்க காசு வாங்குறது, எல்லா கட்சியும் போறது. பகை இல்லாம போறீங்க. இது ஒண்ணு. அதுக்கு அடுத்ததான் நான் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் நான் வாங்கின க்ளவுஸ். அதாவது
நான் ஃபர்ஸ்ட் டைம் லடாக் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் தான் இந்த க்ளவுஸ் வாங்கினேன். இந்த க்ளவுஸோட காஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா 1200 சம்திங் இது. ஆமாம், உங்களுக்கு ஒன்றா இதெல்லாம் ஈஸியாக இருக்கலாம். ஆமாம் 1200 இருந்தது. என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஜஸ்ட் நம்ம குளிர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணோம். ஒன்லி நக்கிள் கார்டு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் எதுவுமே கிடையாது. உள்ள கொஞ்சம் பஞ்சு மாதிரி உள்ள கொடுத்துருக்காங்க. ஆனால் குளிர்லேருந்து கொஞ்சம் ப்ரொடெக்ட் கொஞ்சம் ரொம்பலாம் கிடையாது. நான் செப்டம்பர் மாதம் போயிருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குளிர் அதிகமாக தான் இருந்துச்சு. அதாவது மணாலியில் கிடையாது, உள்ள சந்தர்த்தால் உள்ளலாம் போகும்போது கொஞ்சம் குளிர் அதிகமாக இருந்துச்சு. அப்போ இந்த க்ளவுஸ்லாம் அந்த அளவுக்குலாம் ப்ரொடெக்ட் பண்ணல. கொஞ்சம் வெயில் வரும்போது தான் கொஞ்சம் நம்மளுக்கு ப்ரொடெக்ட் பண்ணிச்சு. ஓகே தான், ரொம்பலாம் கிடையாது, ஓகே அப்படின்ற மாதிரி க்ளவுஸ் தான். இது என்ன பிரமாதம், இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறமா வாங்கின க்ளவுஸ் தாங்க நான் வந்து லாஸ்ட் ரைடு போகும்போது கம்பல்சரி க்ளவுஸ் கம்பல்சரி வாங்கணும். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் ரைட் போகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ அடுத்த முறை நான் க்ளவுஸ் வாங்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து இந்த க்ளவுஸ் வாங்கியிருந்தேன். இந்த க்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா MotoTerian க்ளவுஸு, அவங்க மேனுஃபேக்சர் பண்ண க்ளவுஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. இதில் 2-3 டைப்ஸ் இருக்குது. இங்கே உள்ளலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சஸ் வந்து இன்பில்டாக உள்ளே வர மாதிரி இருக்கும், ஸ்டிச்சஸ் வந்து வெளியில் இருக்க மாதிரி இருக்கும். 2 டைப் இருக்குது. இது வந்து உள்ளே இருக்க மாதிரி ஸ்டிச்சஸ் தான். இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 2500 rupees இதோட காஸ்ட்டு. இதுலனா ரொம்ப சேஃப்டி அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் லெதரில் கொடுத்துருக்காங்க. ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. இங்கேயுமே வந்து இந்த முட்டிக்கு வந்து இந்த இடத்துல ஒரு முட்டிக்கு, ஸோ அதுக்கு கார்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளங்கையில் வந்து கார்டு கொடுத்துருக்காங்க. அப்புறமா நக்கிள் கார்டு கொடுத்துருக்காங்க. இங்கே எல்லாமே ஓரளவுக்கு சேஃப்டியாக இருக்கு. ஸோ சேஃப்டி அதிகமாக இருக்குது இந்த க்ளவுஸில். இருந்தாலுமே குளிர் தாங்குமா அப்படின்னும் போது ஒரு 50-50 தான் நான் சொல்லுவேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை சொல்லுவேன். ஏன்னா நான் லாஸ்ட் ரைட் போகும்போது இதுலையுமே நான் வந்து குளிர் ரொம்ப நான் வந்து ஃபீல் பண்ணேன். இன்னும் நான் ஆப்ஷனாக சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சப்போஸ் நீங்கள் வின்டர் ரைட் போறீங்க, லடாக் சைடில் ரைட் போறீங்க அப்படின்னா கூட இந்த க்ளவுஸில் கூட உங்களை ப்ரொடெக்ட் பண்ணாது. என்னன்னா இதோட கொஞ்சம் காஸ்ட்லியான க்ளவுஸ். இதுக்கப்புறமா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டட் க்ளவுஸ்ன்னு இருக்கு. க்ளவுஸே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள தெர்மல் வந்து வச்சு ஹீட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. வெளியில வந்து பேட்டரி சப்போர்ட் மூலமாக கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா ஹீட்டட் ஹேண்டில் பார்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் நம்மளுக்கு வார்மா இருக்கும். ஏன்னா நம்ம குளிர்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கையை வந்து நம்ம இதாக இருந்தால் போதும், 2வது கால் கொஞ்சம் சூடாக வார்மா வச்சுக்கிட்டோம்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு குளிர் தெரியாமல் இருக்கும். இல்லைன்னா வந்து ரொம்ப குளிரில் கஷ்டப்படுவோம். ஏன்னா நான் பட்டிருக்கேன், அதனால நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா வந்து இந்த க்ளவுஸு அந்த அளவுக்கு தான். ரொம்பலாம் சொல்லுறேன், ரொம்பலாம் சொல்ல முடியாது, 50-50 தான் இந்த க்ளவுஸுமே. ஏன்னா நான் லடாக் டைப் லாஸ்ட்டாக போயிருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள 2 க்ளவுஸ் நான் போட்டிருந்தேன். நார்மலாக வந்து ஒரு இன்லைனர் போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு க்ளவுஸ் போட்டிருந்தேன். அதுக்கு மேலே இந்த க்ளவுஸ் போட்டிருந்தேன். ஸோ அப்போவே நம்மளுக்கு ரொம்ப குளிராக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் க்ளவுஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கம்பல்சரி சப்போஸ் வின்டர்ஸ் ரைட் போகிறீங்கன்னா அது உங்கள் சேஃப்டிக்கும் சரி, நம்மளோட ரைட் பண்ணுறவங்களுக்கும் சரி, ரொம்ப கண்டிப்பாக வின்டர்ஸ் ரைடுக்கு கம்பல்சரி இது முக்கியம். இது பார்த்துக்குங்க. 3 சூப்பர். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீ கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே நான் லோக்கல் பிராண்ட் தான் வச்சிருக்கேன். இதுவும் ப்ரோ பைக்கர்ஸோட பிராண்ட் தான். இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1200 அந்த மாதிரி இருக்கு ரேஞ்சில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்குலாம் சேஃப்டி கிடையாது. இருந்தாலுமே வந்து லோக்கல் ரைட்ஸு அதெல்லாம் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீ கார்டு எல்லாமே போட்டு போங்க. நீ கார்டு போடாமல் போகாதீங்க ரைட்ஸுக்கு. சப்போஸ் நம்மளோட கெட்ட நேரம் எதனா ஒன்று, சப்போஸ் நம்ம கீழே விழுந்துட்டோம்னு வச்சுங்களேன். தப்பு மாமா, தப்பு. என்ன பேசுற, என்ன மாமா பேசுற நீ? என்ன சொல்றது, நம்மள ஃபர்ஸ்ட் அடிபடுறது வந்து பார்த்தீங்கன்னா கால், முட்டி, அப்புறமா கை முட்டி, அதுக்கப்புறமா நம்ம கையை தான் ஃபர்ஸ்ட் ஊனுவோம். அதனால வந்து கை க்ளவுஸ். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்துக்குங்க. இதையுமே நான் இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஏன்னா எனக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்குது இப்போ. அப்புறமா அப்டேட் பண்ணி இப்போ பார்த்துக்கலாம். என்ன தம்பி என்னாச்சு பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஷூஸ். ஸோ நம்ம ரைட் போகிறன்றதுனாலே க்ளவுஸ் அது எல்லாமே ஓகே. முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா ஷூஸ். ஸோ நான் வச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ASM அப்படின்ற பிராண்டு தான். இந்த ஷூஸ் தான் நான் வச்சிருக்கேன். இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5000 rupees சம்திங் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் நான் இது அமேசானில் ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன் நான். இந்த ஷூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லெதர் ஷூஸு அண்டு செம்ம பக்காவாக இருக்கும். அதாவது நான் எங்கே சொல்கிறேன், வின்டர் கிளைமேட்டில் நம்ம கிளைமேட்டில் விட்டுருங்க, நம்ம கிளைமேட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். முக்கியமாக ஹிமாலயன் பைக் யூஸ் பண்ணுறவங்க இந்த ஷூஸ் ரொம்ப விரும்புவாங்க. என்ன ரீசன் என்ன சொல்கிறேன்னா, ஹிமாலயன் பைக் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஹீட் வந்து அப்படியே ஃபுல்லாக கால் ஃபுல்லாக ஹீட் வரும். இந்த ஹீட்டு இந்த மாதிரி ஷூஸ் போட்டோன்னா கொஞ்சம் ஹீட் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாகவே இது ஓரளவுக்கு வரைக்கும் நம்மளுக்கு கவர் பண்ணும் மேலே காலில். ஸோ அதனால் இது கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த ஷூஸ் தான் நான் யூஸ் பண்ணுற ஷூஸு. நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். கண்டிப்பாக சும்மா தருவாங்களா பாஸ்? கண்டிப்பாக. அதே போல் வந்து இந்த ஷூஸோட சேஃப்டி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா
கார்டு கொடுத்துருக்காங்க, அதாவது எஸ்எஸ்ல வந்து கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எதனா நம்ம கீழே விழுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம், இந்த இடம் தான் ஃபர்ஸ்ட் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படும். சைடில் விழுறோம் அப்படின்னுமோ இந்த இடத்துல தேயும், இல்லை கால் மேலே வந்து வண்டி விழுது அப்படின்னா இந்த இடத்துல விழுந்துச்சுன்னா விரல்ல எல்லாம் படிச்சுன்னா நம்மளால தாங்க முடியாது இல்லைங்களா. ஸோ அதனால இந்த இடத்துல வந்து சேஃப்டி அதிகமாக கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது இங்கேயுமே இந்த முட்டிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையுமே கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ சம்மத்திக்கான ஒரு லெதரில் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது. அதே போல் நம்ம வந்து இங்க எல்லாமே ஓகே. சப்போஸ் ஸ்னோலெல்லாம் நடக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம், அந்த கிரிப்னஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கிரிப்னஸ் அது எல்லாமே கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க இந்த இதில். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரியான ஷூஸ் வந்து பார்த்தேன். எனக்கு வின்டர்ல வந்து அந்த லடாக் ரைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷூஸ் கொஞ்சம் நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணிச்சு, கையோட கொஞ்சம் கால் நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணிச்சு. இருந்தாலுமே நான் என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா அங்கே நான் இந்த கிளவுஸ் அதாவது சாக்ஸ் வாங்கியிருந்தேன். டென்ஷன்ல வளராது, கரெக்டா சொல்லு. இது லெதர் சாக்ஸ்ன்னு சொல்றாங்க, நான் அந்த லெதர்லாம் கிடையாது, கொஞ்சம் வந்து உள்ளன் கொடுத்துருக்காங்க. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா உள்ளன் இருக்கும். ஸோ ஓரளவுக்கு இதுவுமே நம்மளுக்கு குளிர்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ நான் சொன்ன மாதிரி கையுமே காலுமே ப்ரொடெக்ட் பண்ணீங்க. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சீப்பான ஒரு ப்ராடக்ட் இருக்கு நம்ம கிளவுஸ்க்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கிளவுஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி சின்னதாக ஒரு பாக்கெட் மாதிரி இருக்கும், டெக்கத்லான்ல கிடைக்குதுன்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்க, சின்னதாக பாக்கெட்ஸ் மாதிரி இருக்கும். அந்த பாக்கெட்ஸ் வந்து நம்ம கிளவுஸ்குள்ளேயும் கால்குள்ளேயும் போட்டுட்டு வச்சுங்க, அது கொஞ்சம் வாமா தரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சில ரைடர்ஸ்க்கு நான் லடாக் ரைட் போயிட்டு இருக்கும்போது சில ரைடர்ஸ் வந்து எனக்கு நிறைய பேர் இது சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவுமே ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அதுவுமே நமக்கு நல்லா இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்கை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா உள்ளன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே நான் லடாக்ல தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா நம்ம ஃபுல் ரைடிங் ஜாக்கெட் என்னதான் போட்டிருந்தாலுமே சரி, உள்ள நம்ம ஸ்வெட்டர்ஸ்லாம் போட்டிருந்தாலுமே சரி, கண்டிப்பாக இது வந்து இந்த கழுத்து வழியாக நம்மளுக்கு வந்து இதெல்லாம் போகிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ அதனால் வந்து நான் இது வாங்கியிருந்தேன். ஸோ இதுவுமே கொஞ்சம் எங்களுக்கு குளிர்லேருந்து கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணிச்சு. ரெயின் ஜாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரைனெக்ஸ் பிராண்டு தான் நான் யூஸ் பண்ணுறேன். ரைனெக்ஸ் பிராண்டு வந்து H2Go, அதாவது H2Go Pro 3 அப்படின்ற பிராண்ட் தான் இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அதாவது வந்து ரொம்ப காம்பேக்டாக இருக்குது, அதாவது ஈஸியாக அப்படி மடித்து சின்னதாக ஒரு பாக்கெட்டில் வச்சுக்கலாம். அதாவது நமக்கு இது வந்து இடத்த அடைக்காது, அதனால ரொம்ப சின்னதாக இருக்குது. இது வந்து ரைடிங் ஜாக்கெட்டுக்கு மேலே போடுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும். என்னன்னா ரொம்ப மெல்லிஸாக இருக்கிறதுனால நம்மள மழையிலேருந்து கொஞ்சம் பாதுகாப்போம். கொஞ்சம் நல்லா தான் இருக்குது இந்த மாதிரி இது. ஆனால் இது கொஞ்சம் காஸ்ட்லி. நம்ம நார்மல் ரெயின் கவர்ஸ்லாம் விட இது கொஞ்சம் காஸ்ட்லி. இது வந்து பார்த்தீங்கன்னா 1300 சம்திங் வருது. ஏற்கனவே அவிஞ்சு போய் கிடக்கு, மேற்கொண்டு எரிச்சல கிளப்பாத. ஆன்லைன் ப்ரைஸு நல்லா தான் இருக்குது. ஆனால் அடமழையில் தாங்குமான்னு நான் இன்னும் செக் பண்ணி பார்க்கல. சப்போஸ் மழை ரொம்ப ஹெவியாக இருக்குது சென்னையிலனா கண்டிப்பாக நான் இதை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அண்டு வேற என்னங்க, அவ்வளோதான். என்னால் சொல்ல முடிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன். வேற என்ன உங்களுக்கு கேட்கணும்னு இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல கண்டிப்பாக சொல்லுங்கள். அது ஒரு வீடியோவே நான் போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பைக்ஸ் பற்றி நான் ஃபுல்லாக சொல்கிறேன். பைக்ஸ்னா என்னோட பைக்கில் நான் என்னென்ன ஃபுல்லாக செட்டப் பண்ணியிருக்கிறேன், பைக்குக்காக நான் வந்து இன்னும் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், இன்னும் ஃபுல்லாக இப்போ பைக்கிங் கியர்ஸ் பற்றி சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. இதுக்கு அடுத்த வீடியோ வந்து கண்டிப்பாக பைக்கில் என்னென்னலாம் ஃபுல்லாக போட்டிருக்கேன். நான் பைக்கில் வந்து இதெல்லாமே போட்டிருக்கேன், நான் பேனியஸ் பாக்ஸஸ் எல்லாமே போட்டிருக்கேன். ஸோ அந்த பேனியஸ் பாக்ஸஸோட காஸ்ட்டு எல்லாம் கம்ப்ளீட்டாக நான் சொல்கிறேன். கீப் வாட்சிங், பார்த்துக்கிட்டே இருங்க. மண்டை ஒரு திணுசா இருக்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இவனும் ஈக்குவலா மைண்டம் பண்றானே. ஆத்தன அடிக்கணும் போல இருந்துச்சு. பார்த்தாலே எப்பற ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். வேணா பாரு தம்பி. கை கொடை, நாம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். கோபிநாத் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.